ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? நான் கதை சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. கலை, கலாச்சாரம், பண்பாடு இதுல செழித்து போன ஒரு இனம் தங்களுக்கான ஒரு நாட்டை கட்டமைச்சாங்க. அந்த நாட்டுக்குள்ள ஏற்பட்ட அரசியல் பேரிடர் காரணமா திடீர்னு ஒருத்தன் நான் அரசன் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவனுடைய அழகுல மயங்கின மக்கள் அவன் அழக மாதிரியே நாட்டையும் செழிப்பாக்கிடுவான்னு நம்பி அவனை அரியணையில ஏத்தி வச்சாங்க. நாள் போக போக தான் தெரிஞ்சிச்சு அவன் பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனைக்கும் அவன் வாய் திறக்க மாட்டான்ட்டு. அதனால அவனை ஊமையரசன் தான் மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டெய்லி அவனுடைய அரண்மனை வாசலுக்கு வந்த மக்கள், அரசே தண்ணி இல்ல, அரசே வேலை இல்ல, அரசே பெண்கள் பாதுகாப்பாக இல்ல, அரசே விவசாயம் அழியுது அப்படின்னு கதறினாங்க. ஆனா அரசே அதை கண்டுக்கவே இல்லை. அரசவையில மக்கள் முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாம எப்ப பார்த்தாலும் மோட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு அப்படி இருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. பொறுத்து பார்த்த மக்கள் கண்டபடி அவனை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குமா, இல்லாட்டினா வேற எதுவும் காரணமானு யாருக்கும் எதுவுமே தெரியல. அவனை பத்தி விமர்சனம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போச்சு. அது போக அவனுடைய பதவிக்கு ஆபத்து இருப்பதா ஒரு செய்தி வந்த உடனே அவனுக்கு கடும் கோபம். அது வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஊமையா இருந்த அரசன் மேடைக்கு மேடை ஏறி மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிட்டான். தன்னை பத்தி பேசினான், தன் புகழை பத்தி பேசினான், தன் எதிரிகளை பத்தி பேசினான். ஆனா மக்களை பத்தி மட்டும் பேசவே இல்லை. அந்த அரசனுக்கு இன்னொரு தந்திரம் வந்துச்சு. மக்கள் விழிச்சுக்கிட்டா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்ச அவன் இளைஞர்களோட உள்ளங்கைக்கு மதுபானம் போற மாதிரி வழி செஞ்சான். இப்போ மக்களோட கைகள்ல புத்தகம் இல்ல, பாட்டில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மக்களை ஏமாத்துறதுக்காக வாக்குறுதிகளை மலை மாதிரி பொழிஞ்சான். ஆனா மாற்றம் மட்டும் வரவே இல்லை. மக்கள் இனிமே நம்பி ஏமாந்து போனவங்க இனிமே நம்ப தயாரா இல்லை. அந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊமையா இருக்க அரசனை விட மக்களுக்காக பேசும் தலைவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்னையிலிருந்து அரண்மனை வாசலுக்கு குறை சொல்றதுக்கு மக்கள் யாரும் வரவே இல்லை. மாற்றத்தை உருவாக்க தயாராயிட்டாங்க. மக்கள் யாரும் அரண்மனை பக்கம் வராதனால ராஜாவும் ஒத்தப்பட்டு போனான். இந்த கதையோட நீதி என்னன்னு தெரியுமா? மக்கள் மௌனமா இருக்க வரைக்கும் தான் ஊமை அரசர்களோட ஆட்சி நீடிக்கும். மக்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னையிலிருந்து மாற்றம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த கதையை கேட்டுட்டு தமிழக அரசியல் களத்தோட இந்த கதையை மிக்ஸ் பண்ணி பாத்துறாதீங்க. உங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. உங்களுக்கு யாரோ ஞாபகம் வந்தாங்கிறதுக்காக கமெண்ட்ல கதறக்கூடாது. ஓகே, டன்.